14th செஞ்சுரியில் ஆல்ரெடி வந்து மேக்ரோனி பாஸ்தாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயே வந்து ரூட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது 1390s இங்கிலாந்துல வந்து ஃபார்ம் ஆஃப் கரின்னு சொல்லிட்டு ஒரு குக் புக் இருக்கு. அங்க வந்து மேக்ரோன்ஸ்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ரெசிபி இருக்கு. அதுல வந்து பாஸ்தா, பட்டர், அதுக்கப்புறம் கிரேட் பண்ண சீஸ், இதை வந்து மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டிஷ் வந்து ஆல்ரெடி அந்த ரெசிபி புக்ல இருக்கு. ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா மேக் அண்ட் சீஸ் வந்து இட்டாலி பிளஸ் இங்கிலாந்து மெர்ஜான ஒரு ரெசிபி தான். அமெரிக்காவுக்கு இது எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். 18th செஞ்சுரியில யூஎஸோட தேர்ட் பிரசிடென்ட் தாமஸ் ஜெஃபர்சன் பிரான்ஸுக்கு ஒரு ட்ரிப் போறாரு. பாஸ்தா பிளஸ் சீஸ் இருக்கிற எல்லா டிஷ்ஷுமே வந்து அவர் ட்ரை பண்ணி பாக்குறாரு. அவருக்கு வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போயிடுது. தலைவன் ட்ரிப்பை முடிச்சுட்டு வரும்போது பாஸ்தா மிஷின் பிளஸ் ரெசிபியும் வந்து கொண்டு வந்தாரு. அதை வந்து ஒயிட் ஹவுஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாக்குறாங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. இப்படி தாங்க அது வந்து அமெரிக்கா ஃபுல்லா பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இது ஒரு லக்ஸரி ஃபுட்டா தான் இருந்திருக்கு. ஆனா அப்படியே கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வந்தோம்னா, அதாவது கரெக்டா 1937 டுகோ பாக்ஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு ரெஸ்டாரண்ட்ல. ஸோ டுகோ பாக்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட வந்து இது ரொம்ப ஈஸியா போய் ரீச் ஆகுது. மக்கள் இதை வந்து விரும்பி வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மேக் அண்ட் சீஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்ல இருந்து ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட் வரைக்கும் எல்லா கடையிலுமே தலைவன் வந்து மெனுல இருப்பான். ஏன்னா தலைவன் ஈஸி டு மேக் அண்ட் ரெடி டு ஈட். என்னதான் தலைவன் வந்து யூரோப் பிளஸ் யூகே பேஸ்டா இருந்தாலும் யூஎஸ் போனதுக்கு அப்புறம் தான் தலைவன் வேர்ல்டு வைடு ஃபேமஸ் ஆகுறான். உங்களுக்கு எந்த பாஸ்தா பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து தட்டி விட்டு போங்க.